السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: قال لا تخافا إنني معكما أسمع وأرى. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா கஹ்ஃப் முடிக்கப்பட்டு மரியம், தாஹா, அன்பியா போன்ற வசனங்கள், அத்தியாயங்கள் எல்லாம் மிக அற்புதமாக ஓதப்பட்டிருக்கும். குறிப்பாக தாஹாவுடைய சிறப்பு, தாஹா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். உலகம் படைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுக்கு முன்பதாகவே சூரத்து தாஹாவை அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். சூரா மரியம் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு அற்புத சூரா. யார் யாரெல்லாம் கருவுற்று இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சூரா மரியமை தினந்தோறும் ஓதி வந்தால் பிரசவ நேரத்தில் அல்லாஹு தஆலா சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பை வழங்குவான் என்றெல்லாம் அந்த சூறாக்களுடைய சிறப்பு நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான், அஞ்சாதீர்கள், நான் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களுடன் இருக்கிறேன் என்று அவன் கூறினான். இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் இறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய தர்பாரில் சூனியக்காரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஊரில் இருக்கிற எல்லா வித்தை தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்துட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை பரிசோதிக்கணும். அந்த அடிப்படையில் எல்லா சூனியக்காரர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமை முன்னோக்கி அவங்கள டார்கெட் பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பதத்தட்டை உண்டாக்கிட்டாங்க. ஒரு விதமான தடுமாற்றம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்டு போச்சு. 6 கால் ஒன்று சொல்ல ஆரம்பித்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பதற்றத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுவான், கால லா தஹாஃப, மூசாவை நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாமல் இருக்கிற உங்களோடு நான் இருக்கிறேன், நீங்கள் பேசுவதையும் அவர்கள் பேசுவதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனவே நீங்கள் பயப்படாது என்று அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதிய வசனத்தில் பேசுவான். அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் அடுத்த இன்னொரு வசனத்தில் பேசுவான், குல்னா லா தஹப் இன்னக அன்தல் அலா, அஞ்சாதீர், நீர்தான் வெல்பவர் என்று அல்லாஹு தஆலா தீர்க்கமாக பேசுவான். முதல் வசனத்தில் பயப்படாதீர், நீர் செய்வதை நான் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வசனத்தில் கண்டிப்பாக பயப்படாதீர், வெல்லக்கூடியவர் நீர்தான் என்று அல்லாஹ் ஒரு உறுதியை தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தடுமாற்றத்தை அற்புதமாக அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு கடந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறது நபிமார்களே கொஞ்சம் பேசுறதுல ஸ்டெக்காகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். பேசணும் கொஞ்சம் நாவு ஸ்டெக்காகும், வார்த்தைகள் தடுமாறும். அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் கூட சகோதரன் ஹாரூனை தான் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னைக்கு தாஹால ஓதப்பட்டிருக்க ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, நிறைய ஆயத்துக்கள் அல்லாஹ் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஃபிரௌன்ட்ட போக பயமா இருக்கு, நீ பயப்படாத, நீ போ, நீ பயப்படாம போ, அவன்கிட்ட போய் நளினமா பேசு, நீ பயப்படாம போ, நளினமா பேசுன்ற அல்லாஹ் தஆலா ஒரு அற்புத சூட்சமத்தை இங்கே நமக்கு சொல்லி தர்றான். நம்மள நிறைய பேர் வெறப்பா காக்கி சட்டை பார்த்த உடனே பயப்படுவோம், அல்லது ரொம்ப கிரிப்பா இருக்கிற ஆளை பார்த்து பயப்படுவோம். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. யார் எந்த ட்ரெஸ்ஸு போட்டான்னா போட்டுட்டு போறாங்க, நாம அஞ்சாம யாருக்கும் அடிபணியாம நாம எப்பவுமே மூமின்களா, அல்லாஹ் சூரத்துல் நிசாவுல பேசுவான், நீங்கள் உண்மையான மூமின்களா இருந்தா நீங்க தான் உயர்ந்தவங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீங்க பயப்படக்கூடியங்களா இருந்தா நீங்க மூமின்கள் கிடையாது. மூமின்கள் எதை கண்டும் யாருக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் அடி பண்ணியக்கூடாது. தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க, மடியில கணல்னா வழியில பயம் இல்லை. நாம எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுதான் என்ன, நாம யாருக்கும் அஞ்சக்கூடாது, நாம யாருக்கும் அடிபணியக்கூடாது. இஸ்லாமியங்கள் என்னது வழிபாடு, இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாமியங்கள் வழிபாடு, அஞ்சுவதும் அடிபணிவதும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்று இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களும் சரி, உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சரி மிக தெளிவாக உள்ளத்திலே பதிவு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு சில பேர் வாழும் காலத்தில் ஒரு சில பேர்
தொட்டதற்கெல்லாம் அஞ்சி அஞ்சி, தொட்டதற்கெல்லாம் அடிபணிந்து இன்னைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் அடிமையாக வாழக்கூடிய முஃமின்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம வாழ்றதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வாழணும், நாம விழறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் விழணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நம்பி தனக்கு பேச்சு சரியாக வராமல் இருந்தாலும் அல்லாஹ் சொல்வதை முழுமையாக கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடிய மக்களாக நாம் உருவாகணும். அல்லாஹ் சொன்னான், நீ பயப்படாதே, உன் கையில இருக்கிற அசாவை போடுன்னு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துகிட்டே இருந்தாங்க, எப்படி போடுறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில இருக்கிற அசாவை போட்டாங்க, அடுத்த கரம் அது பாம்பா மாறிச்சு. உலகத்துல யாருக்குமே இப்படி ஒரு மேஜிக் அல்லாஹ் தஆலா செஞ்சு காட்டினதே கிடையாது. அங்க உள்ள சூனியக்காரெல்லாம் பயந்தாங்க, இவர் ஏதோ பெரிய வித்த தெரிஞ்சவரா இருக்கிறார். இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, அசாவை பாம்பா மாத்துறது இல்ல பாம்பா அசாவை மாத்துறது இதெல்லாம் முக்கியம். அல்லாஹ் மூசாவுடைய உள்ளத்துல இருக்கிற பயத்தை போக்குறான், இதுதான் விஷயம். ஒரு அசா கோல பாம்பா மாத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவன்றது அல்லாஹ் இங்க முக்கியமா சொல்ல வரல. உமது உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை நீ எடுத்து விடு மூசா, நீ யாரை கண்டும் பயப்படாது. ஃபிரௌனா இருந்தா எவனா இருந்தா என்ன, எந்த கோட்டையா இருந்தா எந்த மாளிகையா இருந்தா என்ன, எத்தனை சூரியக்காரன் சேர்ந்தான்னா எத்தனை வித்தனக்காரன் வந்தா என்ன, நீர் அல்லாஹ்வை மாத்திரமே பயப்படு, வேற யாருக்கும் அஞ்சாது என்ற அற்புத கொள்கை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஓதிய வசனத்தில் தெளிவுபடுத்தி பேசுகிறான். அஞ்சாதீர், யாருக்கும் அடிபணியாதீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த உலகத்தில் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அற்புத பாடமாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ செய்திகள் இருக்கு, எத்தனையோ சஹாபாக்கள் யாருக்கும் அஞ்சாம வாழ்ந்ததுக்கு. உமர் ரலியல்லாஹு காலத்துல, அவங்களுடைய ஆட்சி காலத்துல எகிப்துல ஆளுநரா இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ஆளுநரா இருக்கிறாங்க. அவங்களுடைய மகனார் என்ன செய்யறாரு, ஒரு மாற்று சகோதரரை அடிச்சிடுறாரு. இந்த தகவல் உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு வருது. ஆளுநராக இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் கிட்ட போக வேண்டிய கம்ப்ளைண்ட் நேரா உமர் ஜனாதிபதிக்கு வருது. உமர் என்ன செஞ்சாங்க, ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸையும் கூப்பிட்டாங்க, அவருடைய மகனாரையும் கூப்பிட்டாங்க, யார் அடிபட்டாரோ அவரையும் கூப்பிட்டாங்க. 3 பேரை நிக்க வச்சு உமர் என்ன செஞ்சாங்க, அந்த அடி வாங்கியவரை பார்த்து சொன்னாங்க, உன்னை எப்படி இவர் அடித்தாரோ அப்படியே இவரை நீ மீண்டும் அடிக்க வேண்டும் என்று கையில சாட்டையை கொடுத்தார். அப்ப அவர் என்ன செஞ்சார், கையில சாட்டையை வாங்கினார். தன்னை அடித்த அம்ர் இப்னு ஆஸுடைய மகனாரை ஜனாதிபதிக்கு முன்னால் ஒரு அடி அடித்தார். அடுத்து உமர் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தார்ல, அவர் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி போயிடுச்சா இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் பொறுப்புல உள்ளவங்க, நிறைய பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த பூங்காவா இருக்கு, இந்த பூங்காவா இருக்கு, எங்க திரும்பினாலும் கொள்ளையா தான் இருக்கு, கற்பழிப்பா தான் இருக்குது, நாடு நாசமா போயிட்டு இருக்குது, எங்க ஆட்சியில தான் அப்படி என்னென்னலாம் பேசுறாங்க. வசனங்கள் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் உள்ளுக்குள்ள அந்தரங்கத்துல பார்த்தா எல்லாம் புகஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதியா நடுரோட்டில் நடக்க முடியல, ஒரு வண்டி ஓட்ட முடியல. அவ்வளவு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நம்மை சுற்றி உருவாகி இருக்கு. அம்ர் இப்னு ஆஸை பார்த்து உமர் சொன்னார்கள், அடி வாங்கியவர் சொன்னார்கள், இவரையும் சேர்த்து ஒரு அடி அடிங்க. யாரு, அம்ர் இப்னு ஆஸ். ஏன், இவருடைய ஆட்சியிலே இந்த அளவுக்கு ஒருவர் அடி வாங்குற அளவுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க அந்த அடிக்கக்கூடியவரை பார்த்து, நான் ஒன்னு அடிக்கலையே, நீ ஏன் என்ன அடிக்கிற, ஒன்னு அடிச்சது என் மகனார் தானே என்று சொல்லி அடி வாங்குவதை தடுத்து கொண்டார்கள். அப்போதான் உமர் கேட்டார்கள், உங்கள் 2 பேரையும் பார்த்து கேட்கிறேன், இந்த அப்பாவியை அடிப்பதற்காக வேண்டியா இவருடைய தாயார் பெற்று போட்டிருக்கிறாங்க. கேட்ட ஒரே கேள்வி அதுதான். அன்னைக்கு சுருன்னு உரைச்சது, அவர் ஆட்சி முடிகிற வரைக்கும் யாரும் அப்படி தேவையில்லாமல் அடிபடவில்லை, மிதிப்படவில்லை. இந்த வரலாற்றில் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு யார் எவரும் பார்க்க மாட்டாங்க, அது பொறுப்புல இருக்கிறவரை இல்லாததான் பார்க்க மாட்டாங்க. தப்பு யாரு செய்திருந்தாலும் உடனடியாக கண்டிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உமர் ரலியல்லாஹு இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் யாருக்கும் அஞ்சவில்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சினார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், சக பொறுப்புல உள்ளவங்க, சக பதவிகளை உள்ளவங்க ஒரு தவறு செஞ்சிருவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன், இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் நடத்தக்கூடிய இந்த போருக்கு பின்னால இன்னொரு சூட்சமான ஒரு ரகசியமான செய்தி என்ன தெரியுமா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஒரு மோசமான அரக்கு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு மனிதன் பிறந்திருக்க கூடாது. அப்படி மோசமான ஒரு மனித பிறவியாக பிறந்து உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறான். எல்லா நாட்டினுடைய பெயர் எல்லாம் 30 லட்சம் ஃபைல்ல பேர் பதிவாயிருக்கு. 1,80,000 புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள் எல்லாம் அப்படியே மூடப்பட்டது. எல்லாம் குழி தோண்டி மூடியாச்சு. இன்னைக்கு சாதாரண ஒரு பிக் பாக்கெட் திருநான்னா அவன் போட்டோ பேப்பர்ல வருது, அவனை அப்படி இப்படியும் பண்றாங்க.
இன்றைக்கு உயர்ந்த பதவி இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு மறைமுகமாக போய் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளும் எங்க வெளியே வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர் என்பதாகவும் இன்றைக்கு மீடியாக்களுடைய வட்டாரங்களிலே பேசப்படுது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? சக பொறுப்பில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய தவறை பெரிதாக கண்டுக்கிறது கிடையாது, அப்படியே கண்டு காணாமல் போயிடுறாங்க. ஆனா உமர் அப்படி கிடையாது. யார் எப்பேற்பட்ட பொறுப்பில் எந்த தவறு செய்தாலும் அவர்களை உடனடியாக கூட்டு கண்டிக்கக்கூடியவர்களாகத்தான் உமர் அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதர் வீட்டுக்கு போனாங்க, உடம்பு சரியில்லாத ஒரு சிறுவர் வீட்டுக்கு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. போய் உட்கார்ந்து அந்த குழந்தையோட தலையை தடவி அவருக்கு துவா செய்யறாங்க. நல்லா கவனிக்கணும். உமர் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? அந்த சிறுவனை பார்த்து சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல் அப்படின்னாங்க. கலிமா சொல், இஸ்லாத்துக்கு வந்து சக்கராத் நிலைமையில் இருக்கிறார். நீ மௌத்தா போயிட்டா நரகத்துக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் அந்த மகனார் தன் தந்தையை பார்க்கிறார். அந்த யூதன் தந்தையை யூதன் சொல்லுகிறார், முஹம்மது என்ன சொல்கிறார் அதை அப்படியே செய்து விடு மகனே. உடனே கலிமா சொன்னார், இஸ்லாத்திற்கு வந்தார். அவர் மௌத்தான நேரம் சொர்க்கத்துக்கு போனார், நரகத்துக்கு போகான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதன் வீட்டுக்கு, ஒரு மாற்றார் வீட்டுக்கு, பிற சமயத்தை சேர்ந்த வீட்டுக்கு ஒரு உடல் நலம் விசாரிக்க செல்கிற பொழுது என்ன செய்யறாங்க? வெறுமனே உடல் நலம் சரி விசாரிக்கல, அந்த மனிதருக்கு இஸ்லாத்தினுடைய பிரச்சார அழைப்பை தருகிறார்கள். நம்மள யாராவது செய்ய முடியுமா? நம்ம கடையில வேலை பார்க்குறவங்க யாருக்கா உடம்பு சரியில்லை, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லை, போய் பார்க்க போறோம். அவர் யாரா இருக்கட்டும், அவரை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துடும் சொல்லுவோமா? பெரிய லடையாயிரும், பெரிய சண்டையா மாறிடும். நாம் என்ன செய்வோம்? அஞ்சுவோம், நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்ல பயப்படுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பயந்ததே கிடையாது. யார் எவர்னு பார்க்க மாட்டாங்க. இஸ்லாத்தை எடுத்து வைப்பதில் எல்லா காலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். மெஹராஜுடைய பயணத்துல நபிகள் நாயகம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பெருமானார் கேட்டாங்க, இது என்ன அற்புதமான ஒரு கஸ்தூரி வாடை வருது, இது யாருடைய நறுமணம்? ஜிப்ரீல் சொன்னாங்க, ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய அரண்மனையில் ஒரு பெண்மணி இருந்தால், அந்த பெண்மணி ரொம்ப அற்புதமான ஆபிதான பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு முறை ஃபிரௌன் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தலையை சீப்பால் வாரி கொண்டிருந்தார். சீப்பால் வாரி கொண்டிருக்கும் பொழுது சீப்பு தடுமாறி கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்த சீப்பை மீண்டும் எடுத்து வார துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் சொன்னார். அதை கேட்ட ஃபிரௌன் என்ன செய்தான்? ஏதோ ஒரு புதிய வார்த்தையை சொன்ன, அது என்ன வார்த்தை என்று அந்த பெண்மணி சித்திரவதை செய்து ஒரு பெரிய அண்டாவில் நெருப்பை மூட்டி அந்த கொதிக்கும் தண்ணீரில் அந்த பெண்ணை தூக்கி ஃபிரௌன் போட்டார் என்பதாக வரலாறு பேசுகிறது. அப்படி தூக்கி போடுகின்ற பொழுது கையில் இருந்த கை குழந்தை உட்பட அந்த கொதிக்கும் சட்டியில போய் விழுகிறது. அப்ப அந்த கை குழந்தையை பார்த்து அந்த அம்மா சொன்னால், நான் தான் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டு எனக்கு தண்டனை தருகிறான், ஒரு பாவம் அறியாத உனக்கு இப்பேற்பட்ட தண்டனை இந்த கொடியவன் தருகிறானே என்று தாயார் சொன்னபோது அந்த குழந்தை பேசியது, விடு அம்மா, இங்கு இல்லாவிட்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவனத்தில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவான் என்று அந்த கை குழந்தை பேசியதாக வரலாற்று வரிகள் பேசுகிறது. அந்த பெண்மனுடைய கபர் தான் நீங்கள் வானத்தை கடந்து செல்கிற பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய கபரில் இருந்து கஸ்தூரி வாடை உங்களுக்கு வருகிறது. யார் ரசூலுல்லாஹ்? நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஒரு அடக்குமுறையுடன் வாழ்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் தன்னுடைய ஷரியத்தில் தெளிவாக வாழ்ந்திருக்கிறார். யாருக்குமே பயப்படாம, எதுக்குமே அஞ்சாம, அப்படிப்பட்ட ஒரு மூமின்களாக நாம் உருவாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகைக்காண்டி போறார். ஒரு சஹாபி, அந்த சஹாபி வட்டி வாங்கிட்டாரோ அல்லது ஏதோ ஒரு ஹராமான காரியம் பண்ணி இருக்கிறார். தகவல் தெரிஞ்சதுக்கு பின்னால முன்னால ஜனாசா தொழுகைக்கு போன நபிகள் நாயகம் காலை எடுத்து பின்னாடி வச்சுட்டாங்க. நான் தொழ வைக்க கூடாது ஒரு நபியா? பொதுவாக இந்த தற்கொலை பண்ணிங்களுக்கு, அதே போல இந்த வட்டி வாங்குறவங்களுக்கு, ஹராம்ல போய் மௌத்தானவர்களுக்கு ஜனாசாவே கிடையாது, கொண்டு போய் அப்படியே அடக்கம் பண்ண வேண்டியதுதான். ஆனா இன்னைக்கு ஜமாத்துல என்ன நடக்குது? நீ வட்டி வாங்கினாலும் வா, உனக்கு கபர்ஸ்தானம் இடம் இருக்கு, நீ தற்கொலை பண்ணிட்டாலும் உனக்கு கபர்ஸ்தானம் இடம் இருக்கு, ஏன்னா நீ தலைக்கட்டு பணம் கட்டுற, உங்ககிட்ட மாசம் 100 ரூபா, வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா வர்றதுக்காக வேண்டி அவன் ஹராமான காரியம் பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு வருவான். அவனுக்கு இன்றைக்கும் ஜமாத்தில் அடைக்கலம் கொடுக்கப்படுதுன்னா இங்க பயம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய நாம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலை பின்னாடி எடுத்து வச்சான். உமர் என்ன செய்தார்கள்? பெருமானாருடைய ஜுப்பாவை பிடிச்சி இழுக்கிறார். அந்த ஆற்றல், அந்த துணிச்சல் எப்படி வந்தது? ரசூலுல்லாஹ் ஜுப்பா பிடிச்சி இழுக்க முடியுமா? உமர் இழுத்தாங்கன்னா ஒரு விஷயத்துல தொலை வைக்க வேண்டிய நீங்கள் ஏன் கால் எடுத்து பின்னால வைக்க? தொலை வைங்க, நான் தொலை வைக்க கூடாது. கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மையத்துக்கு தொலை வைக்கவே இல்லை. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி, இந்த அஞ்சாத விஷயத்தில், அடிபணியாத விஷயத்தில் யாராக இருந்தாலும் அடிபணியக்கூடாது, அஞ்சக்கூடாது.
நாம நபியுடைய ஜுபா பிடிச்சி இருக்கிறோமே, நாம் ஒரு சபையில் இப்படி நடந்துக்கிறோம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் உமர் ரலியல்லாஹு அன்னைக்கு உள்ளத்துல வரவே இல்லை. அப்படிப்பட்ட குணம் மிக்கவராக இன்றைக்கு நாம் உருவாக வேண்டும். இன்னைக்கு அதுதான் கிடையாது. இன்னைக்கு யார் எது கொடுத்தாலும் லாபம் வருவதனால் இன்றைக்கு நாம் அஞ்ச வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்லா உள்ளத்துல பதிய வைக்க, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நாம் அஞ்சு வாழக்கூடிய சமூகமாக இருந்தால் இந்த உலகமே நமக்கு அஞ்சும். நாங்கள் நபிகள் நாயகம், நீ அல்லாஹ்வை பயப்படுறியா, அல்லாஹ்வுக்கு அடி பண்ணிறியா, உலகத்தில் இருக்கிற எல்லாம் உன் காலுக்கு கீழே வரும்னா. இன்னைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படாம, அல்லாஹ்வுக்கு அடி பணியாம மற்றவர்களுக்கு நாம் பயந்தால் உலகத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டும். நிறைய பேர் வீட்டுக்குள்ள அர்த்தராத்திரியில பாத்ரூம் போறதுக்கு பயப்படுறாங்க, அர்த்தராத்திரியில ரூமுக்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. நடுஜாமத்துல ஒண்ணுக்கு வந்தா கூட அதை அடக்கிக்கிட்டு பஜர் வரைக்கும் அப்படியே தூங்குறவங்க. ஏன் இருட்டில் 5 பேர் லைட்டை போட்டு ஏன் போகணும்? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பயம், அந்த அச்சம், இதையெல்லாம் மார்க்கத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று, மூசாவே நீர் பயப்படாதீர், உம்மோடு நாம் இருக்கிறோம், நீர் தான் வெல்வீர் என்ற அந்த வசனம் இன்றைய உம்மத்திற்கு மிக தெளிவாக தேவைப்பட வேண்டிய ஒரு வசனம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, யமன் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மோசமான ஒரு பொய்யன், அந்த பொய்யனுக்கு பேர் அஸ்வதுல் அன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த மனிதர் எகிப்தில் என்ன செய்கிறார், தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி கொண்டு எல்லா மக்களையும் இஸ்லாத்தை ஏற்பதை போன்று என்னையும் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த தாபீன்கள் ஒருவர் அபு முஸ்லிமுல் கௌலானி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை போய் இவர் கேட்கிறார், நீ முகம்மதை ஏற்றுக்கிட்டவர் தானே, என்னையும் முகம்மதா ஏற்றுக்கோ. அப்ப இவர் சொல்லுகிறார், உண்மையெல்லாம் முகமதாக நான் ஏற்க முடியாது, நீ என்ன பேசுறன்னு என் காதுல விழல அப்படின்னார். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, எகிப்தில் வாழக்கூடிய அந்த மனிதர் ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை தயார் பண்ணி, இப்ராஹிம் நபி எப்படி தூக்கி அந்த மக்கள் அந்த குன்றத்தை போடுறாங்களோ அதே போல இந்த மனிதரையும் ஒரு நெருப்பு குன்றத்தை தூக்கி போடுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சாங்க. தூக்கியும் போட்டாங்க, நெருப்பு ஒண்ணுமே செய்யல. இப்போ அவர் கூட இந்த சகாக்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மனிதர் வேணாம். நம்மள நிறைய பேர் சொல்லுவோங்க, அண்ணே இவன் நமக்கு வேணாம், ரொம்ப ஆபத்தானவன், அம்மா இவர் ரொம்ப ஆபத்தானவ, இவர் நமக்கு வேணாம், இவரை முதல்ல கழட்டி விடு, இல்லை எங்கேயாவது நாடு கடத்து. நம்மள நிறைய பேர் சொல்றோமா இல்லையா? அந்த சகாக்கள் சொன்னாங்க, இவர் இந்த மண்ணுக்கு வேணாம், இவரை வேற அந்நிய நாட்டுக்கு நாடு கடத்துட்டாங்க. அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டவர் மதீனாவுக்கு வந்தார். அபூபக்கருடைய ஆட்சி நடக்கிறது. மதீனாவுக்கு வந்தவர் மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணை ஒட்டி தொழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து விட்டு யார் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் அபு முஸ்லிமின் கௌலானி. அப்படியா, உங்கள் ஊரில் ஒருவரை நெருப்பு குன்றத்தில் தூக்கி போட்டார்களே, அப்படிப்பட்ட மனிதரா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு நெத்தியில முத்தமிட்டு அபூபக்கருடைய சபைக்கு எடுத்துட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு, இந்த மனிதரை நெருப்பு குன்றத்தில் தூக்கி போட்ட இந்த மனிதரை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறானே. நாம் இப்ராஹிம் நபி வரலாறு தானே கேட்டிருக்கிறோம். அந்த ஊர் மக்கள் தூக்கி இப்ராஹிம் நபியை நெருப்புல போட்டாங்க, அந்த வரலாறு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா நாம வாழும் சமகாலத்தில், நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்திலேயே நமக்கு மத்தியில ஒரு மனிதர் ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வுக்காக நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நான் உனக்கு அடிபணிய மாட்டேன் என்று முரட்டுத்தனமாக ஈமானில கடைசி வரைக்கும் இருந்து நெருப்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு புகழ்ந்தார் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. வாழ்க்கை முழுக்க, வரலாறு முழுக்க எல்லா இடங்களிலும் சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபழ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள் எல்லோரும் யாருக்கும் அடிபணிஞ்சதாக வரலாறே கிடையாது. நீ தலையை தூக்கினாலும் தூக்கிக்கொள், போற உயிர் ஒரு வாட்டி தான் போகும், அதற்காக வேண்டி பயந்துட்டுலாம் இருக்க முடியாது என்று சொல்லி எத்தனையோ நல்லவர்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அஞ்சினார்கள். இன்றைக்கு நாம் அஞ்சு வாழ்றதுனால தான் இன்னைக்கு நம்ம தலைக்கு மேலே ஏறி நீச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க, முகம் கவலையில இருக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஒண்ணுமே சொல்லல. ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் வந்து வீட்டு வாசல்ல உட்கார்றாங்க. ஒரு நாய்க்குட்டி என்ன செய்து பெருமானுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த கவலைக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவதாக வாக்குறுதி தந்திருந்தார்கள், ஆனா அன்னைக்கு இரவு வரல. ஏன் வரலன்ற கவலையில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அன்னைக்கு தெரு வாசல்ல பெருமானார் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நாய்க்குட்டியை பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தது, இந்த நாய்க்குட்டி வீட்டு வாசல் இருப்பதினால்தான் ஜிப்ரீல் வரவில்லை. ஹதீஸ்ல வருகிறது, எந்த வீட்டுகளில் உருவப்படங்கள் மாட்டப்பட்டிருக்குமோ, எந்த வீடுகளில் நாய்கள் வளர்க்கப்படுமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வர மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, குறிப்பா அதுல உருது பேசுற முஸ்லீம் பாத்தீங்கன்னா
हमारा सास इनको फोटो घर में लगाए तो बड़ी बरकत आगा என்று மாமியார் போட்டோ பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கிறாங்க. हमारा சசரே எங்களுடைய மாமனாரு இவர் எங்களுக்கு நல்லா செஞ்சாரு, செஞ்சது இருக்கட்டும், மௌத்தா போனவர் போட்டோ எதுக்கு வாசல்ல? எத்தனையோ தமிழ் பேசுற முஸ்லிம்கள் இல்ல, உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் வீடுகளில் எத்தனையோ போட்டோக்கள் இன்னைக்கும் ஹால்லேயே மாட்டப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் எந்த வகையில முஸ்லிம்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாய் இருப்பதினால் தான் ஜிப்ரைல் வரவில்லை, நாயை விரட்டினார்கள், அடுத்த கரம் ஜிப்ரைல் இறங்கினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னைக்குமே அவர்கள் சோகமாக இருந்தது கிடையாது. அப்படி அவர்கள் இருந்திருந்தால் வரலாறு அது திரும்பி இருக்கும். பெருமானார் இந்த இடத்தில் சோகமா இருந்ததுக்கு காரணம் ஜிப்ரைல் வருவதாக சொன்னார்களே, ஏன் வரவில்லை என்ற காரணத்தை தேடி பார்க்கின்ற பொழுது வீட்டு வாசலில் நாய் இருந்தது. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பெரிய கலவரம் ஏற்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் பயந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் குதிரை எடுத்துக்கொண்டு வேங்கையாக மலைக்கு அந்த புறம் போய் அங்கு என்ன இருக்கின்றது பார்த்துட்டு பெருமானார் வந்து மதீனா மக்கள்கிட்ட சொன்னார்கள், யாரும் பதற்றப்பட வேண்டாம், எந்த பதற்றமான சூழலும் கிடையாது, எல்லா மக்களும் நிம்மதியாக உறங்குங்கள் என்று. அன்றைக்கு மதீனாவே பயந்து ஒடுங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் பெருமானார் வேங்கையாக குதிரையில் அவர்கள் துணிச்சலாக போனார்களே, அந்த அஞ்சா நெஞ்சம் தான் இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு வர வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இந்த உம்மத்துல பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாயிட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல நடந்த ஒரு பெரிய ஒரு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ரொம்ப பரவலா போயிட்டு இருந்துச்சா இல்லையா? அதுல பாத்தீங்கன்னாக்கா சையது ஆதில் ஹுசைன் என்ற ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடியவர் என்ன செய்கிறார், தன்னுடைய குதிரையில சவாரி செய்ய வந்தவர்களுக்கெல்லாம் தீவிரவாதி முடக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த தீவிரவாதி என்ன கேட்டான், நீ முஸ்லீமா, நீ ஹிந்துவா, நீ முஸ்லீமா இருந்தா 2 ஆயத்தை ஓதி காட்டின உன்னை விட்டுறேன், நீ ஹிந்துவா இருந்தா உன்னை இங்கேயே சுடுவேன்னு சொல்லி ஆண்களை மாத்திரமே குறி வைத்து சுட்டான். அப்ப அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய சையது ஆதில் ஹுசைன் சொன்னார், இவர்களெல்லாம் விட்டுடு, இவங்களெல்லாம் அப்புறாணி, இவங்கெல்லாம் பாவி, அப்பாவி மக்கள், விட்டுடு, ஒன்றும் செய்யாத. பேச்சுவார்த்தையிலேயே அவனுடைய ஆயுதத்தை பறிப்பதற்கு ஒரு முயன்றார். உடனே அந்த சவாரி செய்யக்கூடிய அந்த சையது ஆதில் ஹுசைனை தீவிரவாதிகள் அங்கேயே சுட்டு கொண்டாங்க. இது வரலாறு 6 மாசம் முன்னாடி நடந்தது. சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த குதிரை சவாரி செய்வதற்கு அந்த ஊர் அத்துப்படி. ஒரு அபாய சூழல் வரும்போது எப்படி தப்பிச்சு ஓடலாம், தான் துண்டக்கான துணியக்கான ஓடலாம், அப்படி ஓடவில்லை. தன்னை நம்பி வந்தவர்களை நின்று பாதுகாத்தார். வரலாறு அதுதான். நாம் கடந்த கால வரலாறு பேசி நிகழ்காலத்திலேயே நிறைய முஸ்லிம்கள் அஞ்சா நெஞ்சம் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும். ஆனா நம்ம தமிழகத்தில் உள்ள பிள்ளைகளை பாருங்க, அவங்களாலதான் எல்லா முஸ்லிமத்தும் நமக்கு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நீங்கள் வாழும் காலம் எல்லாம் எந்த கட்டத்திலும் யாருக்கும் பயப்படாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், நீங்கள் அப்படி பயப்படக்கூடிய சமூகமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் பயப்பட செய்யக்கூடிய ஆக்கி விடுவான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு, உபை இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குஃபார், பெருமானாருக்கு அதிகம் துன்புறுத்தல் தரக்கூடியவனாக இருந்தான். அவர் தனி ஒரு பிராணியை வளர்த்தான். அந்த பிராணியை வளர்க்கும் காலம் எல்லாம் சொல்லுவான, மக்கமா நகர்ல நான் வளர்க்கிற இந்த பிராணியை முகம்மதை முட்டி மோதுறதுக்கு தான். ஒரு நாள் முகமது நடந்து போவார், இந்த பிராணியை விட்டு நான் முகமதை கொலை செய்வேன் என்று சொன்னான். சஹாபாக்களும் பதட்டம் அடைஞ்சாங்க, இப்படி எல்லாம் பேசுறானே யார் ரசூலுல்லாஹ், அவனை அப்படியே விடுங்க, ஒன்றும் செய்யாதீங்க. பத்ருடைய போர் வந்தது. பெருமானார் ஒரே ஒரு அம்பை கையில் எடுத்தார்கள், வில்லில வைத்தார்கள், குறிபார்த்து வீசினார்கள். அது நெத்திய நெஞ்சியும் கிழக்கல. உபையுடைய காதனுடைய அந்த அந்த சோலை இருக்கு பாருங்க, அதை தான் உரசிட்டு போச்சு. ஏதோ உயிரே போனா மாதிரி பதறிட்டு ஓடினான் தன் கூடாரத்துக்கு. போயிட்டு முகமது என்னை கொன்று விட்டார் என்று ஒரு பெரிய செய்தியை பரப்பிட்டான். அங்க உள்ள மக்கள்லாம் உயிரோட தானே இருக்கிற மடையில கொன்னுட்டு எங்க கொண்டாங்க ஒன்ன, இல்லை முகமது என்னை கொன்று விட்டார். பாருங்க காதுல சின்னதா காயம். ஏன் அந்த காயத்துக்கு பயப்படுறான்னா, மறுமை நாளில் நபிமார்களை கொன்றவருக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனை தருவான். அதே நேரத்தில் நபிமார்கள் கரங்களால் எவன் அடிபட்டானோ அவனும் கடுமையாக தண்டிக்கப்படுவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நீ முகம்மதால் அடிபட்டிருக்கிறாய், எனவே உன்னை அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிப்பான் என்ற பயம் உபைக்கு உள்ளத்துல வந்துருச்சு. கடைசியில் அவன் எப்படி மூத்தா போனா தெரியுமா? அந்த காதுல வந்த சின்ன காயம் தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு பெரிய அபாயத்தை தந்து அதிலே மூத்தா போன என்று வரலாறு பேசுகிறது. நபிமார்களை தொட்ட எவனும் அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைத்ததே கிடையாது. வரலாற்றில் இன்னொரு செய்தி, சயீத் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன், எப்போது பார்த்தாலும் அவருடைய ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர். ஒரு நாள் இந்த சயீத் இப்னு ஜுபைரை கூப்பிட்டு அஜ்ஜாஜ் கேட்டான்,
நீ ரொம்ப ஓவரா பண்ற, என் ஆட்சிக்கு எதிராக எல்லா கருத்துக்களையும் பதிவு பண்ற. நான் உன்னை கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறேன், ஒழுங்கா திருந்திரு. இப்ப இவர் சொன்னார் சயீது, என்னால் அப்படிலாம் மாற முடியாது. இந்த சயீது வேறு பேர் வச்சிருக்கிற, உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றாக தெரியும், ஸ்ரீதேவி. யார் நீ? ஸ்ரீதேவியா? கொஞ்ச நேரத்தில் நீ என்ன ஆக போறன்னு பார். சயீது சொன்னார், நல்லவர்கள் சுவனத்திற்கு போவார்கள், கெட்டவர்கள் நரகத்திற்கு போவார்கள். சொர்க்கம் நரகத்தை பத்தி என்னிடத்தில் பேசுகிறாயா? உனக்கு நான் இங்கேயே நரகத்தை காட்டுறேன் என்று சொல்லி பெரிய தண்டனையை செய்து காண்றைக்கு அஜ்ஜாஜ் தந்தான். தூக்கு மேடை வரைக்கும் இழுத்து கொண்டு போனான். கடைசி நேரத்தில் அஜ்ஜாஜ் கேட்டான், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? கடைசி ஆசை, நான் தொழணும்னு. நாங்கள் சயீத் 2 ரக்காத் தொழுதாங்க. அன்றைக்கு மாத்திரம் வரலாற்றில் எழுதுகிறார்கள், சயீத் அன்றைக்குத்தான் அவ்வளவு வேகமாக தொழுதார். இல்லைன்னா சயீத் தொழுகைக்கு நின்றாங்கன்னா அவ்வளவு நிதானமாக தொழுவோம். ஏன்? நான் நிதானமாக தொழுதிருந்தால் என்னை நீ பயந்தவன் என்று நினைத்திருப்பாய். அந்த நினைப்பு கூட நான் தர விரும்பவில்லை. நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிவேன். உன்னால் முடிந்தது பாருங்க. தூக்கு மேடைக்கு போன சயீது ஜுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த கொடியவன்ட்ட இறந்து போற கடைசி மனிதர் நானாகவே இருக்கட்டும், எனக்கு அடுத்து யாரும் வேண்டாம். ஆனால் ஒன்றே சொல்கிறேன், யா அல்லாஹ், இந்த கொடியவனை சும்மா விடாதே. சொல்லிவிட்டு தூக்கு மேடையில் போய் தூக்கில் தொங்கினார்கள். சையீத் எப்ப மௌத்தா போனாரோ அடுத்த 1 வாரம் 10 நாள்ல அஜ்ஜாஜும் இறந்து போனான் என்று வரலாறு பேசுகிறது. வரலாறு முழுக்க எல்லா இடத்திலையும் யாருக்கும் அஞ்சவில்லை, யாருக்கும் அடிபணிவில்லை. அப்படிப்பட்ட முஃமின்களாக நாம் வர வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ சமைச்சு சாப்பிட்டோம், ஏதோ சுற்றுலா போனோம், ஏதோ இஸ்ராயல் வந்தார் அப்படின்ற வாழ்க்கை வேண்டாம். எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனுக்கே பயப்படும். எவன் வந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட படை வந்தாலும் பரவாயில்லை, நிற்போம், களத்தில் நிற்போம் என்ற அந்த உறுதியோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அல்லாஹ் நமக்கு அந்த நெஞ்சத்தை தருவான். அப்படிப்பட்ட உயர்ந்த நெஞ்சத்தை, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மனப்பக்குவத்தை, அந்த தைரியத்தை இல்லாமல் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்கும் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.